வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழி இது ஆதவன் ஒளி இது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது மிகவும் உன்னதமான எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்றைக்கு நாங்கள் மூவொரு கடவுளின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழாவானது வெறுமனே ஒரு கொள்கை அல்ல, ஒரு சிந்தனை அல்ல, மாறாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரமாகவும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாரமாகவும் அமைந்திருப்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருவிவிலியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய முதல் வெளிப்பாடு அவர் மூவொரு கடவுளாக இருக்கின்றார் என்பது. அந்த வெளிப்பாட்டினுடைய முதல் பாதிப்பு எதுவென்று சொன்னால் ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கின்றார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுவது திருத்துவத்தின் அல்லது மூவொரு கடவுளின் திருவிழா. அதே போன்று கிறிஸ்தவர்களாகிய எங்களினுடைய வாழ்க்கை, இவற்றை மனதில் வைத்தவர்களாக இந்த திருப்பலியில் நாங்கள் பக்தியுடன் பங்கு கொள்ளுவோம். மூவொரு கடவுளின் சாயலை ஏந்தியவர்களாக நாங்கள் எல்லோரும் வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்மை மூவொரு கடவுளாக எமக்கு வெளிப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை எங்களுக்கு நினைவூட்டியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய சுபாவத்தில் நாங்கள் வாழ்ந்து நீர் எங்களுக்கு வாக்களித்த மீட்பை நாங்கள் அடைய எங்களுக்கு அனுக்கிரகம் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அரும் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரின் சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம்.
அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடி கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பேரினால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலகம் முடியும் வரையிலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே முழு உலக திருச்சபையுடனும் சேர்ந்து மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். என்னை பொறுத்தவரையில் மற்ற எல்லா பெருவிழாக்களையும் விட இன்றைய பெருவிழா ஒரு விதத்தில் மிகவும் முக்கியமானதாகவும் இந்த காலத்தில் வாழுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற, அழைக்கின்ற ஒரு திருவிழாவாகவும் இருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. அன்பான சகோதரங்களே, நாங்கள் திருவிவிலியத்தை படித்து பார்த்தால் ஆண்டவர் தன்னை முதலாவதாக வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னை ஒரு திரித்துவமாக வெளிப்படுத்துகின்றார். மூவொரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த வெளிப்படுத்துதலானது வெறுமனே வார்த்தையில் உருவாகிய வெளிப்பாடாக மட்டும் இல்லாமல், அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கின்ற வெளிப்பாடானது அவரினால் உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட மனிதர்களான எங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் முழுமையடைய வேண்டும், உயிர் பெற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடாக அமைந்திருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தன்னை ஒரு சமூகமாக, திருத்துவமாக வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் மனித குலத்தை அதே சுபாவத்தில், அதே அடையாளத்தில் உருவாக்குகின்றார். ஆக இன்று மனித குலமாக வாழுகின்ற நீங்களும் நானும் ஆண்டவரினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்றவர்களாக, இன்னொரு விதத்தில் சொல்லுவதென்றால் எந்த சுபாவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த சுபாவத்தை இன்றைக்கு உலகில் வாழ்ந்து அந்த சுபாவத்திற்கு உயிர் கொடுக்கின்றவர்களாக, அர்த்தம் கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆகவே இந்த திருவிழா என் அழைப்பை நினைவூட்டுகின்ற ஒரு திருவிழா. இந்த உலகத்திலே புரட்சி ஒன்றை உருவாக்குவதற்காக எனக்கும் உங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்ற திருவிழா. அன்பான சகோதரங்களே, பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மிகவும் அழகாக சுருக்கமாக இந்த திருவிழாவை பற்றி இப்படி சொல்லுகின்றார். மூவொரு கடவுள் என்பது ஒரு கொள்கை அல்ல, அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இறையியல் கொள்கை அல்ல. மாறாக மனித மாண்பை, மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு உன்னதமான படிப்பினை அப்படி என்று சொல்லுவார். இன்னொரு இடத்தில் பரிசுத்த பாப்பரசர் திரும்பவும் மூவொரு கடவுளை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுவார், மூவொரு கடவுள் என்கின்ற கொள்கையானது நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்காக அல்ல, மாறாக வாழ்வதற்காக. அதே நேரத்தில் மூவொரு கடவுளும் உனக்குள்ளே இருக்கின்றார், உன்னை வாழ வைக்கின்றார் என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ள என்று சொல்லுவார். அன்பான சகோதரங்களே, எதற்காக ஆண்டவர் தன்னை ஒரு திருத்துவமாக, ஒரு சமூகமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார்? எதற்காக என்னையும் உங்களையும் தன்னுடைய சுபாவத்திலே, அந்த சமூகத்தன்மையிலே உருவாக்கி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்றால் போதுமானதாக இருக்கும். இறைவன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், மனித சமூகமாக வாழுகின்ற நீங்கள் சமூகமாகத்தான் வாழ வேண்டும். மனிதன் தனிமையாக வாழ படைக்கப்பட்டவன் அல்ல. உனக்கென்று தனித்துவம் உண்டு, அதை இல்லை என்று இறைவன் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். நீ தனித்துவத்தை வாழ வேண்டும், ஆனால் தனித்து வாழ முடியாது.
மற்றவர்கள் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. எவ்வாறு மூவொரு கடவுள் ஒரு சமூகமாக தமக்குள்ளே உறவிலே வாழ்கின்றாரோ, தமக்குள்ளே ஒருவர் ஒருவருக்காக வாழ்கின்றார்களோ, எப்படி மூவொரு கடவுள் ஒருவர் ஒருவரை அங்கீகரித்து வாழுகின்றார்களோ, ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், ஆனால் தனியாக வாழ்கின்றவர்கள் அல்ல. அதே போன்றுதான் இந்த மனித சமூகத்துக்குள் வாழுகின்ற நானும் நீங்களும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். எங்களுடைய வாழ்க்கையை இன்னொருவரினால் நிரப்ப முடியாது. எனக்கு நிகராக இன்னொருவர் இந்த உலகிலே இருக்க முடியாது. அந்த விதத்தில் நாங்கள் தனித்துவமானவர்கள். ஆனால் எங்கள் தனித்துவம் கூட முழுமையடைய வேண்டுமென்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவை அனுபவிக்க வேண்டுமென்றால், நாங்கள் எல்லாரும் உறவில் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவருக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றோரின் தனித்துவத்தை மதிக்கின்றவர்களாக, மற்றவர்களை வாழ வைக்கின்றவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பான சகோதரங்களே, இந்த படைப்பு படைக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு மனோகரமானதாக, அழகானதாக, தூய்மையானதாக, உன்னதமானதாக இருந்ததோ அதே போன்று இப்பொழுதும் மாறும். இன்றைக்கு நாங்கள் மனித சமூகத்தில் பார்க்கின்றோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை அழகிழந்து இருக்கின்றது. இந்த மனித வாழ்க்கை மாண்பிழந்து இருக்கின்றது. இந்த மனித சமூகமானது புனிதத்துவத்தை கூட இழந்து நிற்கின்றது. இன்றைய திருவிழா எங்களுக்கு சொல்லுகின்றது, நாங்கள் சமூகமாக இருக்கின்ற இறைவனை போன்று அதே சாயலில் நானும் நீங்களும் வாழுகின்ற பொழுதுதான் இந்த மனித சமுதாயம் இழந்த மாண்பை திரும்பவும் எங்களால் உருவாக்க முடியும். இது ஒரு இறையியல் உண்மை அல்ல, மாறாக மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை எங்களுக்கு சொல்லித்தருகின்ற ஒரு அழகான திருவிழா. இந்த திருவிழா நேரத்தில் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற நானும், இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், இறைவனில் இருக்கின்ற அந்த சுபாவத்தை, நாங்கள் எந்த சுபாவத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த சுபாவத்தை முழு ஈடுபாட்டுடன் வாழ்வோம் என்று தீர்மானிப்போம். உறவிலே வாழுவோம். ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழுவோம். ஒருவர் ஒருவருக்காக வாழுவோம். அந்த வாழ்க்கைதான் உண்மையான மனித மாண்பை, மனித வாழ்க்கையில் தூய்மையை, நிறைவை உருவாக்கக்கூடியது. இதற்கு தேவையான அருள்வரங்களை கேட்டு தொடர்ந்தும் நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால்
கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவர் இயேசு, நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்களுக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குறுதி மீது நம்புகின்ற மக்களாக எங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். மூவொரு கடவுளாகிய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டு வாழ்ந்த மக்களினத்தாரைப் போல ஆசீர்வதியும். அவர்கள் நல்வழியில் பிளவின்றி ஒருவர் ஒருவரோடு இணைந்து திருச்சபையை வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அன்போடு வழிநடத்தும் மூவொரு தந்தையே, இந்த நாட்டை ஆளும் தலைவர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படவும், நல்ல முறையில் நாட்டை ஆளவும், ஒற்றுமையோடு இருக்கவும், நாட்டை அமைதியின் வழியில் நடத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் மூவொரு தந்தையே, இன்று அன்போடு கூடியிருக்கும் எங்களை பாரும். அப்பா தந்தையே என அழைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன தேவை என்பதை நீர்தாமே அறிந்திருக்கின்றீர். உம் பிள்ளைகளுக்கு உரிய உரிமை பேற்றை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரின் நல்ல கருத்துக்கள் நிறைவேற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளிலிருந்து திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொஞ்ச நேரம் அமைதியாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதியை நம்பிய மக்களாக நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் கொள்வாராக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அப்பத்தையும் இரசத்தையும் உமக்கு காணிக்கையாக தருகின்றோம். இந்த காணிக்கை பரிமாற்றங்கள் உம்முடைய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு நிறைவாக தருவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரன் வழியாக எம்மை படைத்தீர். அவர் வழியாகவே எம்மை மீட்டெடுத்தீர். அவர் தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக எமக்கும் மீட்பின் வழியை திறந்து வைத்தார். இன்று தமது திருத்துவத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த திருவிழாவின் வழியாக எமது மாண்பை இன்று நமக்கு நினைவூட்டுகின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது அன்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித் தந்தார். இயேசு சொல்லித் தந்தவாறே நாங்களும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெற, உமது ஆட்சி வர, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியையும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் எல்லாரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் என்னை
இணைத்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, நாங்கள் நிலையான ஒவ்வொரு கடவுள் தன்மையில் இருக்கின்ற உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய சாயலிலும் சுபாவத்திலும் படைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சுபாவத்திற்கு உயிர் கொடுத்து இவ்வுலகில் வாழ்வதன் வழியாக உமக்கு சாட்சி சொல்லுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா, தூய மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா, இறைவா. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைக்க மன்றாடுவோம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒரு இறைவா, இறைவா, வாழிய ஒரு இறைவா, இணைந்த ஒரு இறைவா, இறைவா, வாழிய ஒரு இறைவா, படைக்கும் ஒரு இறைவா, இறைவா, வாழிய ஒரு இறைவா, மீட்கும் ஒரு இறைவா, இறைவா, வாழிய ஒரு இறைவா, அர்ச்சிக்கும் ஒரு இறைவா, இறைவா, வாழிய ஒரு இறைவா, வாழிய ஒரு
இறைவா